டயனா கிறிஸ்டோபர் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ ஆல் அ வெரி பிளஸட் நியூ இயர் 2025. தேவன் இந்த 2025 ஆண்டிற்கு ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டு நித்திய பேரின்ப ஆண்டாக இருக்கும் என்று சொல்லி தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். சங்கீதம் 16வது அதிகாரம் 11வது வசனத்தை தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டிலும் கடந்த ஆண்டுகளைப் போல தேவன் எப்படி உண்மை உள்ளவராக நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி இருக்கிறாரோ அப்படியாகவே இந்த புதிய ஆண்டிலும் தேவன் நிறைவேற்றுவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். கடந்த 8 ஆண்டுகளாக என்னுடைய ஊழியத்தை நான் திரும்பி பார்க்கும் பொழுது அது மிக ஆச்சரியமாக இருக்கிறது. எப்படியாக தேவன் ஒரு சாதாரண நபரை எடுத்து இப்படியாக ஆச்சரியமாக பயன்படுத்த முடியும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைக்க முடியும் என்று சொல்லி எண்ணி பார்க்கும் பொழுது தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவன் ஒவ்வொரு வருடமும் இந்த ஊழியத்திற்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி கொண்டே வந்திருக்கிறார். அப்படியாகவே இந்த புதிய ஆண்டிலும் அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு மிக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புவதை விட தேவன் அதில் விருப்பமாக உள்ளவராக இருக்கிறார். தேவன் அதை நிறைவேற்றுவதற்கு ஆர்வமாக இருக்கிறார். இந்த புதிய ஆண்டிற்காக தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய பந்தியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த பந்தியிலே உங்களுக்கு தேவையான எல்லா சந்தோஷம், சமாதானம், இன்பம், செழிப்பு, ஆசீர்வாதம், தயவு, ஞானம், ஒத்தாசை, பாதுகாப்பு, பராமரிப்பு எல்லாம் உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. அதிலே நீங்கள் பங்கு பெறும்படியாக தேவன் உங்களை இந்த நாளிலே, இந்த வருடத்தின் முதல் நாளிலே உங்களை அழைக்கிறார். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி அவர் விரும்புகிறார். இந்த வருடத்திலும் நீங்கள் அநேக புதிய ஆச்சரியமான, நம்ப முடியாத, எதிர்பார்க்காத அநேக நன்மைகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள். நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இந்த ஆண்டின் துவக்கத்திலும் நீங்கள் ஒரு அர்ப்பணிப்பை செய்யும்படியாக நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வருடத்திலே நான் தேவனுடைய வார்த்தைக்கும் அவருடைய சத்தியத்திற்கும் முக்கியத்துவம் கொடுப்பேன். வார்த்தையை தியானிப்பது, வார்த்தையை கொண்டு என் மனதை புதிதாக்குவது, வார்த்தையை கொண்டு, சத்தியத்தை கொண்டு என்னுடைய சிந்தனைகளை, என்னுடைய விருப்பங்களை, என்னுடைய ஆசைகளை, என்னுடைய எண்ணங்களை நான் மாற்றுவேன். வார்த்தைக்கு ஒத்தவாறு நான் சிந்திக்க துவங்குவேன் என்று சொல்லி ஒரு அர்ப்பணிப்பை நீங்கள் செய்யுங்கள். நீங்கள் அந்த அர்ப்பணிப்பை செய்யும் பொழுது தேவன் உங்களுக்கு ஒத்தாசையாக இருந்து நீங்கள் செய்கிற அர்ப்பணிப்பை அவர் கனம் பண்ணுவார். நீங்கள் இப்படியாக சத்தியத்தை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நடத்தும் பொழுது, சத்தியத்தை கொண்டு உங்களுடைய மனதை புதிதாக்கும் பொழுது, நான் என்னுடைய அனுபவத்தில் இருந்து சொல்லக்கூடும், உங்களுடைய வாழ்க்கை மிக அழகானதாக, மிக சந்தோஷம் நிறைந்ததாக, மிக லகுவானதாக மாறிவிடும். இந்த 2025 ஆண்டிலே நீங்கள் தொடர்ந்து சத்தியத்தை கேட்டுக்கொண்டு உங்களுடைய மனதை புதிதாக்கி கொண்டு விசுவாசத்திலே கிரியைகளை செய்யும் பொழுது தேவனும் தேவனுடைய ராஜ்யமும் தேவ தூதர்களும் உங்களுக்காக செயல்படும்படியாக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலே இந்த வருடத்தின் துவக்கத்தில் இந்த ஒரு அர்ப்பணிப்பை நீங்கள் செய்யுங்கள். பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிப்பீர்கள். அப்படியே நான் உங்களுக்கு இந்த புதிய ஆண்டிற்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? நன்றி ஆண்டவரே, இந்த 2025 ஆண்டை காணுவதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு நபரையும் நான் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இவர்களுக்கும் இவருடைய குடும்பத்திற்கும் இவர்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் இவர்களுக்கு நீர் வைத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் எந்த தடையும் எந்த தாமதமும் இல்லாமல் இந்த புதிய ஆண்டிலே இவர்கள் அனுபவிப்பார்களாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த புதிய ஆண்டிலே இவர்கள் இன்னும் அதிகமான வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு, இன்னும் அதிகமாக மனதை புதிதாக்கி, இன்னும் அதிகமாக உம்முடைய வார்த்தைக்கும் சத்தியத்திற்கும் ஒத்த விதத்திலே சிந்திப்பவர்களாக, விரும்புகிறவர்களாக, எண்ணுகிறவர்களாக மாறி ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே நிறுவுகிறவர்களாக, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தின் காரியங்களை நிறைவேற்றுகிறவர்களாக, அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக நீர் பயன்படுத்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மறுபடியும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த 2025 ஆண்டு, இந்த புதிய ஆண்டு, இந்த முதல் நாளில் இருந்தே ஒவ்வொரு நாளும்
ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் இந்த ஆண்டு முழுவதும் நித்திய பேரின்பம் நிறைந்த ஆண்டாக இருக்கட்டும் என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தொடர்ந்து எங்களுடைய சேனலை பின்பற்றுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், எங்களுடைய வீடியோக்களை பாருங்கள், அநேகரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த புதிய ஆண்டிலே நாம் இன்னும் பெரிய காரியங்களை இந்த ஊழியத்தின் மூலமாக அனுபவிக்க போகிறோம். அதிலே உங்களுக்கு முக்கியமான பங்குண்டு. தொடர்ந்து எங்களோடு பயணியுங்கள். நன்றி.